திராவிட மாடல் ஆட்சியில் திமுக கழக தொண்டனின் மக்கள் சேவை. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தாலுகாவிற்குட்பட்ட புதுப்பாக்கம் ஊராட்சியில் பலனை எதிர்பாராமல் மக்களுக்கான சமூக பொது சேவைகளை செய்து வரும் லட்சுமி பெருமாள் அவர்களின் செயல் பொதுமக்களை மெய்சிலிர்க்க வைக்கின்றன. அப்படி என்ன செய்துவிட்டார்? வாருங்கள் பார்ப்போம். திமுக கழகத்தின் கடைக்கோடி தொண்டர்களில் ஒருவராக செயல்பட்டு வருபவர்தான் புதுப்பாக்கத்தை சேர்ந்த லட்சுமி பெருமாள் அவர்கள். அதிகாரமிக்க பொறுப்புகளில் தான் இல்லை என்றாலும் திராவிட மாடல் ஆட்சியில் தன்னால் முடிந்த ஒரு சில அரசு நலத்திட்ட உதவிகளை உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் ஆட்சியாளர்களின் உதவியோடு அப்பகுதி மக்களுக்கு செய்து வருகிறார். அவற்றில் குறிப்பாக மின்சாரம், தெருவிளக்கு, சாலை வசதி, குடிநீர் வசதி, மழைநீர் வடிகால், குளங்களை தூர்வாறுதல் மற்றும் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண் போன்றவர்களுக்கு அரசு உதவித்தொகை கிடைக்க, மேலும் இப்பகுதிக்கு தேவையான அடிப்படை சலுகைகள் பணிகளை செயல்படுத்த அரசு உயர் அதிகாரிகளிடமும் ஆட்சியாளர்களிடமும் மனுக்களை வழங்கி அவற்றை செயல்படுத்த வலியுறுத்தி வருவதோடு மட்டுமல்லாமல் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வியின் சிறப்புகளை எடுத்து கூறி தன்னால் முடிந்த உதவிகளையும் செய்து வருகிறார். அவருடைய செயலை கண்டு பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். மேலும் சமீபத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு கோடைக்கால வெயில் கொடூரமாக மக்களை வாட்டி வருகின்றன. இதை மனதில் கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் சந்திக்கின்ற இடமான வண்டலூர் கேளம்பாக்கம் சந்திப்பு, புதுப்பாக்கம், சிறுசேரி, காரணை, மேடவாக்கம் சாலை நோக்கி பயணிக்கும் அனைத்து பாதசாரிகளும் பொதுமக்களும் பயன்பெறும் வகையில் தற்பொழுது புதுப்பாக்கம் பேருந்து நிறுத்தம் அருகிலேயே நீர்மோர், தர்பூசணி, இளநீர், நுங்கு போன்ற இயற்கை உணவுகளை வழங்கி பொதுமக்களின் தாகத்தையும் சுட்டு தணிக்கும் வகையில் தன்னால் முடிந்தவற்றை உள்ளூர் திமுக கழக மக்களின் பிரதிநிதிகள் மற்றும் உடன்பிறப்புகளின் உதவியோடு செயல்படுத்தி வருகிறார். அன்பு சகோதரனின் மக்களின் பணி தொடரட்டும்.